இன்னைக்கு வேளங்குடியில ஐமாஸ் லைட் வைக்கிறதுல என்ன பிரச்சனைகள் நடந்தது? சிவகங்கை மாவட்டத்துல பாண்டித்துறையுடைய சொந்த கிராமம் வேளங்குடி. எப்படிலாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு அரசியல் பண்றாங்கன்னு பார்க்கணும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எந்த இடத்துல வேணாலும் அந்த தொகுதி மேம்பாட்டத்துக்காக ஒரு நிதி வந்து சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. சிவகங்கை பாராளுமன்றத்தில் நீங்க நாளைக்கு உறுப்பினராக இருந்தாலும் சரி, நான் உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாரு மத்தியில் ஆளக்கூடாங்களோ அவங்க நமக்கு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லி. அப்படி சிவகங்கை பாராளுமன்றத்துக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு ஒதுக்கி உள்ள நிதி தான் இந்த நிதி. இந்த நிதியில இந்த ஹைமாஸ் லைட் சொல்லுவாங்க, ஹைட்டா இருக்கும்ல எலக்ட்ரிசிட்டியில ஒர்க் ஆகும், அந்த ஹைமாஸ் லைட் என்னுடைய கிராமத்துல இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி திறப்பு விழா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் நடக்குது. இந்த ப்ரோக்ராமுக்கு கல்வெட்டு வைப்பாங்க. இப்போ யாரு பாராளுமன்ற உறுப்பினர் யாரோ அவருடைய பேரு, உறுப்பினர் சட்டமன்றத்தோட அவருடைய பேரு, பேரூராட்சி தலைவருடைய பேரு, இப்படிலாம் வார்டு உறுப்பினர் அப்படிலாம் வச்சு ஒரு கல்வெட்டு வரும். இதுல என்னன்னா, இந்த வேளங்குடி கிராமத்துல என்னுடைய மனைவி தான் கவுன்சிலரா இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற கவுன்சிலருடைய பேரும் போட்டிருக்காங்க. இதுக்கு 4 கல்வெட்டு மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா குமார்னு போட்டாங்க, அப்புறம் திவ்யான்னு போட்டாங்க. இப்படி மாத்தி 4 கல்வெட்டு மாத்திட்டாங்க. அதாவது என்னுடைய மனைவி பேரை நேரடியாக போட்டக்கூடாது, மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சீப் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர்கள் 4 முறையுமே நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, அங்க காங்கிரஸ் கட்சியுடைய நகர தலைவரோட பேர் இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நிதி வந்து நம்மளுடைய வரி பணத்துல கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய நிதி. அந்த நிதியை சிவகங்கை தொகுதி மேம்பாட்டு நிதி எடுத்து ஹைமாஸ் லைட் போடுறதுல காங்கிரஸ் கட்சியுடைய நகர தலைவர் பேரை எப்படி சார் நீங்க கல்வெட்டுல போடுவீங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் உதாரணத்துக்கு கேட்டுருவேன், இது கவர்மெண்ட் நிதி, என்னோட மனைவி கவுன்சிலர். இப்ப நான் போய் என்னுடைய பேரை சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துறை என் பேரை போடுங்க, என் ஊரு இது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நிதியில இருந்து தான் இது வந்திருக்குன்னு நான் கிளைம் பண்ண முடியுமா? இது விட ஒரு முட்டாள்தனம் இருக்கா? ஆனால் நம்ம சொல்லணும்ல, கார்த்திக் சிதம்பரம் என்றால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார், சரியாக பேசுவார், பளிச்சென்று பேசுவார். அவர் எங்க போனார்? இன்னைக்கு அவர் தானே திறக்கிறாரு. அந்த கல்வெட்டை நானே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், திஸ் இஸ் ராங், திஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட் பிஃபோர் தி ஓபனிங். ஆனா அவர் எந்த ஒரு ஏற்பாடும் அந்த மாத்திரைக்கான ஏற்பாடே இல்ல. கார்த்திக் சிதம்பரம் கவர்மெண்ட் ஃபண்ட் எடுத்து தன்னுடைய கட்சிக்காரருடைய பேரை போட்டிருக்காரு. அவர் மக்கள் பிரதிநிதி கிடையாது, அரசு பதவியில அவர் எதுவும் கிடையாது. காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியில நகர தலைவரா இருக்காரு. எவ்வளவு அவலமான நிலை! இன்னொரு கேவலமான ஒரு விஷயத்த சொல்லவா, கோட்டையூர் பேரூராட்சி தான் எக்ஸிகியூட்டிவ் பார்ட்னர். நான் ஈஓக்கு போன் அடிக்கிறேன், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு போன் அடிக்கிறேன், சார் இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல ஹைமாஸ் லைட் போட்டிருக்காரு கார்த்திக் சொன்னோம், அதுல காங்கிரஸ் கட்சியுடைய நகர தலைவர் பேரை போட்டிருக்காங்க, இது புரோட்டோகால் படி கிடையாது சார், எப்படி சார் போட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். அந்த ஈஓ சொல்றாரு, என் பேரே கிடையாது சார், அதுல செயல் அலுவலர் பேர் போடணும் சார், அதுல என் பேரே அங்க போட மாட்டாங்க சார், நான் கூப்பிட்டு சொல்றேன் சார், இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, புரோட்டோகால் படி நகர தலைவர் பேர் காங்கிரஸ் கட்சியினுடைய நகர தலைவர் பேர் போடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அந்த எம்பி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மாங்குடி என்ன சொன்னாரா, நான் சொல்றேன்ல நீ போடு அப்படின்னு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் வந்து திருப்பத்தூர் சட்டமன்றத்துக்குள்ள வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. இதனுடைய சூழ்ச்சி எனக்கு மட்டும்தான் தெரியும். இது நகர தலைவர் பேரை போடணுங்கிற சூழ்ச்சி கிடையாது. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நகர தலைவராக இருக்காரு, அவர் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். என்னுடைய ஊர்ல என்னுடைய சமுதாயம் தான் பெரும்பான்மை சமுதாயமா இருக்கு. இப்படி போட்டா பாண்டித்துறை போய் இதை வந்து ஸ்டாப் பண்ணுவாரு, சொந்த ஊருக்குள்ளே இவருக்கு சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையே உருவாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்த்திக் சிதம்பரம் ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒன்று கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், பாண்டித்துறை எனும் நபர் பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, தர்மம் நியாயம் மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. யாரா இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது சார், தப்புனா தட்டி கேட்பேன் சார். இன்னைக்கு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம், ஈஓக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம், சட்ட போராட்டம் நடத்த போறோம் சார். கோர்ட்ல எடுத்துக்கொண்டே காமிச்சா கோர்ட் ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, நகர தலைவர் பேர் இருக்கக்கூடாது, உடனடியாக கல்வெட்டை மாற்று அப்படின்னு கோர்ட் ஆர்டர் கொடுக்குமாங்க. இதை நான் 100% செய்ய போகிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் செய்தால் சொந்த காரணம் ஜாதி காரணம் நியாயம் தர்மம் எங்க இருக்குதோ அங்கதான் நிக்கணும். அதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அதுதான் எங்களுடைய வளர்ப்பு. அதைத்தான் பாண்டித்துறை ஆகிய நானும் செய்வேன். தவறு செய்தால் தட்டி கேட்கப்படும் சட்டத்துறையின் மூலம். இதுதான் எங்களுடைய தலையான பணி.